வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரிய உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு வெயிட் உள்ள பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா தோல் சீவி இது போல் திக் ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண பிறகு தோல் சீவின பிறகும் உருளைக்கிழங்கு ஒரு முறை அலசிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஸ்லைசஸில் உப்பு நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் சமையலுக்கு நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம், இல்லைனா கடலெண்ணெயில் வறுக்கிற மாதிரி இருந்தாலும் வறுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் தாளிச்சிக்கோங்க. கடுகு சீரகம் தாளிச்சிட்டு தோலோடு இருக்க பூண்டு ஒரு 3லேருந்து 4 பல் நல்லா இடித்து அதனோட சேர்த்துருங்க. பூண்டு வாசனை நிறைய பிடிக்குன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை பூண்டு எல்லாமே நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, உப்பு தண்ணியில், அதை தண்ணியை இருத்தி இதனோட எடுத்து நம்ம சேர்த்துடணும். தண்ணி இல்லாமல் பார்க்கணும். நம்ம ஸ்லைசஸ் எடுத்து போடும்பொழுது ஸ்லைசஸ் இதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா கரண்டியால் இதை திருப்பி விட்டுடுங்க. இப்படி திருப்பி விடும்பொழுது நம்ம தண்ணி இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது. இது ஆயிலே தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக நடுவில் தெளிச்சிக்கலாம். மற்றபடி நீங்கள் இதை நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அந்த ஸ்லைசஸ் எல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வேக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த சூடில் வரும் இல்லைங்களா, ஆவி, அதுலேயே பாதி அளவு வெந்துடும். தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்க திரும்பவும் நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விடும்பொழுது ஸ்லைசஸ் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் எடுக்கிற கடாய் நல்லா அகலமான கடாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கடாயில் பாதி அளவு வெந்த பிறகு இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இல்லை கடாயிலேயே வறுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வறுத்துக்கலாம். நான் உங்களுக்கு தோசைக்கல்லில் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு தான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா 3/4 அளவு வெந்துருச்சு. இந்த அளவு உருளைக்கிழங்கு நம்ம வெந்த பிறகு வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடணும். மசாலா சேர்க்கும்பொழுது நீங்கள் எப்போவுமே ஃப்ளேம் லோவில் வச்சுருங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்தா தான் கலரும் நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு நம்ம குழம்புக்கு மிளகாய்த்தூள் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அரைச்சி, அந்த மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே உருளைக்கிழங்கு ஸ்லைசஸில் நல்லா படுறபடி நம்ம நல்லா திருப்பி விட்டுறணும். எண்ணெய் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உருளைக்கிழங்கு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. தண்ணி தெளித்து மீன்ஸ் ஒரு 5 ml அளவு தண்ணி நீங்கள் தெளிச்சிங்கன்னா போதும். தண்ணி ஊற்றக்கூடாது. நான் இப்போ இதில் தண்ணியே கொஞ்சம் கூட தெளிக்கல. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா அதில் மசாலாவோட கோட்டிங்லாம் உருளைக்கிழங்கு ஸ்லைசஸில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கடாயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு இரும்பு தவா வச்சுருக்கேன் நான், தோசைக்கல். இந்த இரும்பு தோசைக்கல்லில் ஒரு ஸ்லைசஸாக எடுத்து நீங்கள் வச்சுட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ரெடியாகி வரும். இது போல் வறுக்கிற இந்த உருளைக்கிழங்கு லெமன் ரைஸ், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதாவது குழம்பு வகைகள் தவிர மற்ற எந்த கலவை சாதம் நம்ம செய்தோம்னாலும் அந்த கலவை சாதத்துக்கு இது போல் நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. சாதாரணமாக வேக வச்சுட்டு நம்ம வறுக்கிறத விட சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்பொழுது இது போல் நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. அதுபோல் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. நீங்கள் ஆனால் கேர்ஃபுல்லாக திருப்பி போடும்பொழுது ஒவ்வொரு ஸ்லைசஸாக திருப்பி போடணும் மெதுவாக. இல்லைன்னா உங்களுக்கு உடஞ்சிடும். இது ரவுண்டாக வராது. ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இதை டைம் எடுத்து கொஞ்சம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு உடையாமையும் நல்லா வரும். தேங்காய் சாதத்தோடையும் இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.